அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேட்டியம்பட்டியில் தேமுதிக நிர்வாகிகளை கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் செல்வகுமார் கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளருமான டாக்டர் செல்லகுமார் கை சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார். இதனையடுத்து மதசார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அடுத்துள்ள வேட்டியம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டாக்டர் செல்லகுமார் கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளர் முருகனை சந்தித்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கிழக்கு ஒன்றிய அவைத் தலைவர் கோவிந்தன், பார்க் சிவா, மாவட்ட தொழிற்சங்க தலைவர் திம்ராயன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன், மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் சந்திரன், ஒன்றிய துணை செயலாளர் சண்முகம், தேமுதிக மாவட்ட பிரதிநிதி டி முருகன், முன்னாள் தேமுதிக ஒன்றிய குழு உறுப்பினர் வேடியப்பன், பெரியமுத்தூர் ஊராட்சி செயலாளர் பச்சையப்பன், பெத்தனப்பள்ளி ஊராட்சி செயலாளர் வெங்கடராமன், மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர் ஆட்டோவேலு, ஒன்றிய விவசாய அணி செயலாளர் கிருஷ்ணன், ஒன்றிய தொண்டரணி செயலாளர் அவதானப்பட்டி முத்து மின்னல் மாது, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சுரேஷ், ஒன்றிய வர்த்தக அணி துணை செயலாளர் சண்முகம், கிளைக்கழக செயலாளர் இளவரசன் உள்ளிட்ட ஏராளமானவர்களை சந்தித்த காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் செல்லகுமார் பொன்னாடை அணிவித்து மத்தியிலும் மாநிலத்திலும் மக்கள் விரும்பும் அரசாக அமைந்திட அனைவரும் கை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்.